நல்லவனாக வல்லவனாக வாழ்ந்திருப்பாய். வணக்கம் 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 வணக்கம். சுகமாக வாழ்ந்திருப்பாய். பேசாது அப்பா அடக்கம் அமரர்கள் வைக்கும் அடக்கம் அமரர்கள் வைக்கும் அடங்காமை போடுற அன்றாய ஒரே கட்டி கீக்கும் ஆறு இருள் வைத்துவிடும். அடக்கம் அமரர் உடைக்கும் அடங்காமை ஆறு இருள் வைத்துவிடும். ஆறு இருள் வைத்துவிடும். அப்ப அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைவருக்கும் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் அனைவருடைய பாதத்திற்கும் நம்முடைய நாடக கம்பெனி ஆசிரியர் கலைமாமணி சேகரையா மற்றும் கிருஷ்ணய்யா இவருடைய பாதத்திற்கும் நம்மளோட நாடகம் நடிக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் இந்த சிறியவன் சிறந்த ஆண்டு வணக்கம். தம்பி என்னவா ஊரு? இது ஆனாய் பிறந்த கிராமம். ஆனாய் பிறந்த கிராமம். இந்த கிராமத்தில் இன்று ஓரிரு கூத்து வச்சிருக்காங்களே, எதுக்காக கூத்து? ஜெயபாரதி அம்மா நினைவேந்தலை முன்னிட்டு முன்னிட்டு ஜெயபாரதி அம்மா அவர்கள் இறந்ததை முன்னிட்டு சாலோக சாரூப சாமீப சாயேஸ்வரர் சொல்லக்கூடிய தாண்டாப்பதை அடைய வேண்டும் அப்படி என்பதற்காக உற்றார் உறவினர்கள் பெற்ற பிள்ளைகள் வேற பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவருக்காக ஒரு நாடகம் தாங்க முக்கியம். அவர் தான் ஒரே ஒரு விடாமுயற்சியா எத்தனை டீ வந்து பச்சா 200 ராத்திரி 180 ராத்திரி வருஷத்துல ஆடுறோம். இந்த மாதிரி காப்பி பாத்துக்கிறியா? 10 நிமிஷம் ஒரு காசு அவர்தான் மனம் இருக்குது கொடுக்குறாங்க. மனம் இருக்கணும், மனம் இருக்க தேவையில்லை, மனம் இருந்தா போதும். தம்பி ஆனால் அவருக்காக ஒரு நாடகம். ஆனா தம்பி இன்னைக்கு என்ன நாடகம்? இது 14 நாள் சண்டை தம்பி, 14 நாள் சண்டை கர்ணன் மோட்சம். தம்பி இந்த உலகத்தில் எத்தனையோ கதை இருக்கு, எத்தனையோ கவிதை இருக்கு, எத்தனையோ பாடல் இருக்கு. ஆனால் இதிகாசம் என்பது ரெண்டு தான். ஒன்று இன்னொன்று அந்த ராமாயணத்தில் யாருக்கு மோட்சம்? இந்த மகாபாரதத்தில் கர்ணனுக்கு தான் மோட்சம். ஆனா அப்பா மற்ற நாடகத்தை ஒரு நாடக பேராசிரியர் இருப்பாங்க, ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காங்க. ஆனா இந்த கர்ணன் மோட்ச நாடகத்தை 5 நாடக பேராசிரியர் இருக்காங்க. ஆமா, அது எப்படி? அது விழுப்புரம் பக்கம் சால கிருஷ்ணசாமி அவர் எழுதினாரு. கதிரவன் நின்ற வைத்த அதிக பலமுடையும் இந்த விழுப்புரம் பக்கம் சாலை கிருஷ்ணசாமி அந்த கதிரவன் என்ற மைந்தன் அதிக பல முடியும் அந்த கர்ணாபிஷேகன் வந்து அந்த சாலை கிருஷ்ணசாமி இதே நாடகத்தை கடலூருக்கு பக்கம் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் நாடக பேராசிரியர் இருக்கிறார். அது எப்படி சொல்றா? ஆனால் கடலூர் பக்கம் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் ஆசிரியர் ஏனை சேர்பதி தேனை தளபதி புங்கவர் மதிக்க ஜெயத்தந்தே யானை தேர்பரி சேனை தளபதி
பொங்கவர் மதிக்கதை தந்தேன். அப்ப அங்கதேசம் என்றால் அந்த மன்மதனுடைய அங்கத்தை எரிக்கப்பட்ட இடத்திற்கு அங்கதேசம் என்று பெயர். ஒரு பெயர். அப்பேற்பட்ட அங்கதேசத்தை நீதி நெறி தவறாமல் அறம் தவறாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய குடை வள்ளல் தான வள்ளல் தான வீரர் இந்த கர்ணாபிஷேகன் குடை வள்ளல் தான வள்ளல் தான வீரர் கடைசியில இடை வள்ளல். ஆனா எல்லாம் புரியுது. ஆனா அந்த இடைவெளி தெரியல, ஒண்ணும் புரியல. அப்பா ஆனா அனைத்தும் சொல்லும் புரிகிறது. ஆனா அந்த இடைவெள்ளன் என்றது புரியவில்லை. அப்பா கடைவள்ளல் 7 பேர். 7 பேர். ஆமா, இடைவள்ளல் 7 பேர். 7 பேர். ஆமா. அந்த இடைவள்ளல் சூரியகுல பரம்பரை. அந்த சூரியகுல பரம்பரை 29வது தலைமுறை. 29வது தலைமுறை திருச்சங்கு மகன் அரிச்சந்திரனுக்கு இடைவள்ளல் என்று பெயர். அந்த அரிச்சந்திரனுக்கு இடைவள்ளல் என்று ஒரு பெயர். அதற்கு பிறகு இந்த கர்ணனுக்கு தான் இடைவள்ளல் பெயர். சூரியகுல பரம்பரை 29வது தலைமுறை திருச்சங்கன் மகன் ஹரிச்சந்திரனுக்கு இடைவள்ளல் பெயர். அதுக்கு அடுத்தது இந்த கர்ணாபிஷேகன் தான் இடைவள்ளல் பெயர். அது மட்டும் கிடையாது. சொல்லுடா. திங்கள்குலம் என்றால் சூரியகுலம் சந்திரகுல பரம்பரை. அந்த பரம்பரை வம்சத்தில் வந்த தெருவை குந்திக்குமாரன். ஆனா அவர் என்ன எழுதினாரு? கதிரவன் என்ற மைந்தன் அதிக பலமுடையோன். அவர் எழுதினாரு. திங்கள் குலத்தில் வந்தோம் தெருவை குந்திக்குமாரன். தாய் பத்தி அவர் அப்பா பத்தி எழுதினார். உடனே அம்மாவை பத்தி எழுதிட்டாங்க. இவரு எழுதிட்டாரு. குலாச்சாரம் வந்துருச்சு. தாயை பத்தி எழுதிட்டாங்க. அது மட்டும் கிடையாது. சென்னையில் மகிழ்வோம் அப்ப சென்னையில் மகிழும் கண்ணில்லாத மந்தன் கண்டு கழித்திட. அந்த கண்ணில்லாத மந்தன் கண்டு கழித்திருந்தா கண்ணில்லாதவன் யார்? அவனுடைய மைந்தன் அந்த துரியோதனன் கண்டு கழித்திட. அப்படி தந்தை தேவனாம்பட்டின ராஜகோபால் ஆசிரியர். ராஜகோபால் நாடக பேராசிரியர். இதே நாடகத்தை விழுப்புரம் பக்கம் சாலை கிருஷ்ணன் அவர் இருக்காரு. பகண்டை நாடக பேராசிரியர். முதல்ல போட போட்டேன். பகண்டை நாடக பேராசிரியர் என்ன எழுதாரு? எப்படி சொல்ற போட அந்த பகண்டியார் அருமையாக இருக்கிறார். எப்படி அந்த சிலபடி வணங்கிய தளபதி கர்ணாபிஷேகன் அந்த பட்டம் கட்டி ஒளி தந்தேன். நல்ல சிலைவடி வழங்கிய தளபதி சேனா பட்டம் கட்டி ஒளி தந்தேன். பகண்டை இருக்காரு. இதே நாடகத்தை திருக்கோயில் பக்கம் படியாங்குப்பம் நாராயணாசிரியர் நாராயணசாமி பேராசி இருக்காரு. அவருங்க ஆடி இருக்கலாம். நாம பார்த்தது கிடையாது. அவர் நான் பார்த்தது கிடையாது. நானும் பார்த்தது கிடையாது. அவர் என்ன எழுதினாரு? நீ பிறந்து 89 வருஷம் ஆகுதுடா. அவர் என்ன எழுதினாரு? அவர் என்ன எழுதினார்? செங்கதிரோன் மைந்தன் அங்குஜே சாதிபதி இந்த ஜெயவீர நாராயணாசிரியர். எப்படி அந்த செங்கதிரோன் மைந்தன் அங்கு தேசாதிபதி அந்த ஜெயவீர கர்ணன் வந்து அப்படி அவள் சிற்றறிவுக்கு எட்டிவாறு எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டிவாறு முன்வந்திருக்கிறோம், நடத்த வந்திருக்கும். இதில் பிழை என்பது ஏற்படாமலும் இவை அனைத்தையும் பொறுத்து அங்கீகரிக்க வேண்டும் என்று கரங்கூப்பி சிறந்த ஆண்டு விளைகின்றேன். தம்பி இது அங்கதான் கெட்ட பொருளுக்கு கிடைப்பது.
இந்த அங்கதேசத்தில் அமர்ந்து கொண்டு கத்துக்குட்டி கவிபாடி சோகிய சங்கமர் ஏழை எளியோர் யார் வந்து எந்த பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கக்கூடிய குடை வள்ளல் இந்த எந்த பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுக்கக்கூடிய குடை வள்ளல் தானவள்ளல் தானவீரன் கர்ணாபிஷேகன். அப்பா இந்த நாட்டுக்கெல்லாம் நீங்க வள்ளல் நான் வள்ளல். ஆனா எனக்கு ஒரு வள்ளல் இருக்கான். என்னங்க உலகம் எங்கும் வேற புகழ்ந்து பேசுறாங்க. கண்ணரை போல கொடுக்கக்கூடிய குடைவள்ளல் யாரும் இல்ல அப்படின்னு ஏற்று புகழ்ந்து பேசுறாங்க உங்களை பத்தி. நாட்டுக்கு நீங்க வள்ளல், வள்ளல் உண்டா? யார் அது? என்ன என்கிட்ட நீங்க வந்து 10 ரூபா கேட்கும் போது இருந்து கொடுத்தாதான் நான் வள்ளல். இல்லப்பான்னு சொல்லிட்டா இல்லன்னா சொல்லிட்டா 2 நாளைக்கு போன் பண்ண மாட்டேன்ற வரண்டா போடா கஞ்ச பேசுறாரு. அவங்க போல ஒரு கர்மம் யாருமே இல்ல அப்படின்னு பேசுவான். அப்ப நான் குடுக்கறதா வாரி. ஆனா பொருள் குறைஞ்சிருது இல்லையா? கண்டிப்பா இருந்தாதான் திரும்ப கொடுக்க முடியும். கண்டிப்பா இருந்தா தானே கொடுக்க முடியும். இல்லன்னா கொடுக்க குறையும். அதெல்லாம் இருந்தா தானே கொடுக்க முடியும். இல்லன்னா ஒண்ணும் இல்ல சொல்ல முடியும். அப்ப நான் வாரி கொடுக்கறேனே, அது எப்பேற்பட்ட பொருள்? எனக்கு ஒரு வள்ளல் யார்? அவன் என் தம்பி துரியோதனன். உன்னுடைய தம்பி துரியோதனன் தான். எப்படி? என்ன இந்த அங்கதேசம் எனக்கு எப்படி முடிவெடுத்தது? எப்படி கிடைத்தது? தம்பி துரியோதனாதிகள் 100 பேரு, பாண்டவர்கள் 5 ராஜாக்கள், 100 ஒரு 5 105 பிள்ளைகளுக்கும் சகலவிதமான வித்தைகளை கற்றுக் கொடுத்து பில் அரங்கேற்ற போட்டு வைத்தார்கள். எப்படி? போட்டு வைத்தார்கள். பில்லரங்கேற்ற போட்டி. இப்ப படிச்சா பரிசு வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த வித்தையை கத்துனால யார் தான் இதை ஜெயிக்கிறான்? யார்தான் திறமைசாலி? வச்சாதானே யாரு முதல் மார்க்னு தெரியும். அப்படி தெரியும். அப்ப அந்த மாதிரி வில்லரங்கேற்ற போட்டி வைத்தார்கள். அப்ப அவரவர் எழுந்தார்கள் 105 பேரும். அவங்க அவங்களுக்கு தெரிந்த வித்தையை காட்டினாங்க. அப்ப பார்த்தார்கள் சபையோர்கள் இந்த அர்ஜுனனே திறமைசாலி அந்த சபையில் உள்ளவர்கள் ஏற்று புகழ்ந்து பேசினார்கள். புகழ்ந்து பேசுறாங்க. அந்த சபையில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உடனே எனக்கு கோவம் வந்து விட்டது. உடனே நான் என்ன செய்யறேன்? இவருக்கு கோவம் வந்து உடனே நான் பாலபிரயோகம் செய்தேன். அப்ப பார்த்தார்கள் சபையோர்கள் அந்த அர்ஜுனன் நல்ல வில்லாளி, இந்த கர்ணனே திருமச்சாலி அப்படின்னு போட்டு புகுறாங்க. அப்படி புகழ்ந்த உடனே அந்த சபையில கிருபாச்சாரி எழுதிருக்காரு. என்ன சொல்றாரு? அடே கர்ணா, இது ஒரு சத்திரர்கள் வரக்கூடிய சபை. இது சத்திரனுக்கான போட்டி. ஒரு போட்டி. நீ ஒரு இழிகுலத்தோன், அதனால் வளர்க்கப்பட்டவன் கம்மாளன். இந்த சபைக்கு நீ வரலாமா? ஆச்சாரி இந்த சபைக்கு நீ வரலாமா? பாலபிரயோகம் செய்யலாமா? வெளிப்படா அப்படின்னு பங்கப்படுத்தி விட்டார் கிருபாச்சாரியார். அப்படி பங்கப்படுத்திய உடனே நான் தலை குனிந்து ஞானம் அடைந்து அப்படி ஒரு புறமா நிக்கிறேன். அப்படி என்ன உடனே அதே சபையில் யார் கௌதம மகாமுனிவர் இருந்தார். அப்ப சொல்றாரு, ராஜாக்களே சபையோர்களே, சபை என்பது பொது, கல்வி என்பது பொது, தடாகம் என்பது பொது, ஜாதி மத பேதம் இங்க கிடையாது. அப்படியே கௌதமர் சொல்றாரு. அது என்ன காரணம்? சொல்லமுடா. சொன்னாங்களே, அது என்ன காரணம்? அது ஒரு சிவபெருமான். அவர் ஒரு மூங்கில பிறந்தவர். அந்த மூங்கில பிறந்தவர். அவர் எந்த ஜாதின்னு சொல்லுவார்?
அது ஒரு காரியம் மாலாகி கண்ணன் எம்பெருமான் பகவான் பகவான் அவர் ஒரு தூணினிடமா நரசிங்க அவதாரம் எடுத்தார். நரசிம்ம அவதாரம் எடுத்து பிறந்தவர். அவர் எந்த ஜாதியில் சொல்வது? எந்த ஜாதின்னு சொல்வது? அதேயா அது ஒரு காரியம் முருகப்பெருமான் சரவண பொய்கையில் பிறந்தவர். அவர் எந்த ஜாதியில் சொல்வது? அங்க ஏயா போற முடியா? இத சபையில இருக்காரு துரோணாச்சாரியா. இது ஒரு ஓம குண்டத்தில் பிறந்தவர். இவர் எந்த ஜாதியில் சொல்வது? எந்த ஜாதின்னு சொல்வது? அப்ப ஜாதி சபை என்பது இவங்க எல்லாம் எந்த ஜாதினே தெரியாத உட்கார்ந்துருக்காரு. நெருப்புல பிறந்த என்ன ஜாதின்னு சொல்லுவேன். அப்ப நீ இதை சொல்லு. கர்ணன் யாரு நான் சொல்றேன். அப்படி கௌதம மகாபலி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அப்ப பார்த்தார்கள் சபையவர்கள். சபை அப்படியே அமைதியா இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தான் என் தம்பி துரியோதனன். அவன் மனசுல நினைத்தானோ தெரியாது. தனக்கென்று 99 தம்பிமார்கள் இருக்க என்னை ஒரு தனையனாக பாவித்து பாருங்கள் அண்ணா அப்படி கூப்பிடுறாரு. பாருங்கள் அண்ணா, தம்பிகள் 99 பேர் இருக்க பாருங்கள் அண்ணா பாசத்தோடு கூப்பிடுறார். அப்படி என்று அழைத்து இந்த அங்குதேசத்தை மகன் முடிச்சு சொல்லி கொடுத்தான். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வாட்டே மூடன் பெரியோர் ஐயா, அந்த நாள் முதல் இந்த நாள் வரை யார் வந்து எந்த பொருள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி 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 கொடுத்து வரேன். ஆமா. ஆனா ஒரு நாளும் கிடையாது. என்கிட்ட கதை கிடையாது. வேற ஆளு சொல்லாதெல்லாம் வீட்டு பொருள் அறியாது வாரி வாரி 5000 ரூபாய் கூட ஏமாத்திட்டு போடுவேன். ஆனா கம்மியா கொடுப்பேன். காத்தால பார்த்தேன். காலையிலே பார்த்தேன். 100 ரூபாய் எடுத்து கேட்டா என்னை காக்காத கேள்வி கேட்கற போட உள்ளார ஒரு பொண்டாட்டிக்கு ஒரே ஆம்பளையா? அப்ப நாட்டுக்கெல்லாம் நீங்க என் தம்பி இருக்கானே வல்லன்னு சொன்னேன். அப்ப நான் காலை முதல் மாலை பொழுது வரை வாரி வாரி கொடுக்குறேன். வாரி கொடுத்தா பொருள் குறையுமா குறையாதா? அப்ப நான் ஏர் ஓட்டிய சம்பாதிக்கிறேன் இல்லையா? ஒண்ணு சம்பாதிக்கல சும்மா போய் சொல்றேன். காலையில போன் பண்றாங்க, 10 வாட்டி போன் பண்றாங்க. பாலாஜி அங்க இருக்க வண்டி என்ன ஏர் ஓட்டணும் 19 வாட்டி வந்துக்குது. அந்த மாதிரி நீ என்ன சம்பாதிக்கிறியா? எடுத்து கொடுக்க. அப்ப நான் எப்படி வாரி கொடுக்கிறேன்? மாலை போல் ஆனவுடன் என் தம்பி துரியோதனன் வருவான். பொக்கிஷ அறைகளை பார்ப்பான். எந்த பொருள் குறைந்திருக்கிறதோ அவன் கையில தனரேகை ஓடுது. அந்த தனரேகை படுத்த கரத்தை அப்படி நீட்டினா போதும். அப்படி அந்த ஒரேல காமிச்சா போதும். அந்த பொருள் மலை போல குவிந்துவிடும். மறுநாள் காலையில் சூரிய நாராயண பூஜை முடித்து வரக்கூடியவங்களுக்கு வாரி கொடுப்பதுதான் என் வேலை. நாலு தவறு சூரிய நாராயண கும்பிட்டு தான் மறு வேலை பாக்குறது வாரி கொடுப்பது. அப்ப நாட்டுக்கெல்லாம் நீங்க எனக்கு அந்த வளல் அழைத்திருப்பதால் இந்த வளல் காத்திருக்கு சொல்லப்படா. உடனே போயிட்டு வரப்போம். ஐயா ஐயா மகாராஜா எவ்வளோ தம்பி சம்பாதிச்சவன் அண்ணன் பச்சவன் மரியாதை கொடிகட்டி பறக்குது. ஐயா மகாராஜா, அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய உனது அண்ணன் வந்திருக்கிறார். அண்ணார் முகத்தை பார்த்தால் எப்படா தெரியுது? கோபக்குரியாகிறாருங்க. கோபமா இருக்கிறார். என்னதான் தப்பு என்னதான் நினைச்சாரு பாசம் உள்ளவர் எங்க அண்ணன். அப்படிதான் நினைச்ச நானும். அப்படியே கோபக்குரியாகிறார். இன்னைக்கு ஏன்னா 17 நாள் ஆச்சா, அதனால கோபக்குரியோட வந்திருப்பாரு. கண்டிப்பா சமாதானம் கூட ஐயாவுக்கு எடுத்து வைக்கிறேன். என்ன எடுத்து வைக்கிறேன்? கத்தாத்துகள் விழித்தான் கண்ணில் பெற்றெடுத்தான் பஞ்சத்தை விளைய மாண்டவர் மாத்திருந்தான் கொத்த தனத்தகிரி கோவிந்தா நீ அன்று அத்தைக்கு என்னால யார் வந்து காத்ததுண்டோ பாலுடைய அடகத்தினால்
ரெட்டியார்பாளையம் வேலுக்கவுண்டர் ஆனாய் பிறந்தான் சண்முகம். இதே ஆனாய் பிறந்தான் சிவகுமாருங்களா? சின்ன தம்பி ரெட்டியார் பாலத்தைச் சேர்ந்த வேலுக்கவுண்டர். ஆனா பிறந்தானை சேர்ந்த சண்முகம். இதே ஆனா பிறந்தானை சேர்ந்த சின்ன தம்பி. 3 நாடக ஆசிரியர்களும் 3 பேர் நாடக ஆசிரியர் நம்பர் 4 நாடக பேராசிரியர் 3 பேர் ஒன்றாக சேர்ந்து இதோ கண்ணன் வேடம் தரித்து ஆளக்கூடிய பாலாஜிக்காக கொடுக்கக்கூடிய ரூபாய் 100 யாரார் கற்பனைவிட்டால் ஏற்பாடு திலகன் அசோதித்த கண்மையை ஒரு வக்கீலாக இருந்து வட்டி மறுத்து வாழ்வான பங்கு 100 கொடுக்க மருகானுக்கு மலை போல் வளவன் கிருஷ்ணா உனக்கு கற்பனம். மகனே அண்ணனுக்கு அந்த வளல கொடுத்தாதான் நான் உங்களுக்கு கொடுத்துறியா நீ போ. தம்பி அண்ணா ஐயா பெருந்திருவா தம்பி பெருந்திருவாள் மாலையிட்ட மன்னர் மன்னா பெருந்திருவாள் மாலையிட்ட மன்னர் மன்னா இந்த பேர் படைத்த உலகாண்ட தம்பி துரிய பூவா படைத்த உலகாண்ட மனக்காரரை கொண்டு என்னை தன் வரவழைத்த செய்தியை என்னுடைய பாதத்தை படித்தபடினால் என்றென்றைக்கும் இந்த அசினாபுரத்திற்கு நீயே அரசாயிருக்கும். தம்பி எக்கண்ணா நான் சுகமாக நல்ல முறையாக அரசாள்வதா அண்ணா தம்பி என்ன செய்கிறேன் ஏற்கனவே பெரியோருடைய வார்த்தையை கேளாமல் படித்து வேண்டாம் துரியோதனா வேண்டாம் துரியோதனா சொன்னாங்களே பெரியவர்கள் வார்த்தையை கேளாமல் படிக்க அமரை தொடங்கி அண்ணா 10 முதல் நேற்று 16 நாள் வரைக்கும் கரத்திலே தாமரத்தை பெற்ற அமரமாகிய குருட்சேத்திரம் செல்கின்றார தவிர ஒருவர் கூட வரலையா அண்ணா?
அண்ணா தம்பி அண்ணா அடச்ச ஏங்க ஏங்க அண்ணா அண்ணா எப்படி கூட்டம் பத்தியா? ஆமா தனக்கு என்று 99 தம்பிமார் இருக்க என்னை ஒரு தனையனாக பாவித்து வாருங்கள் அண்ணா. ஆமா இன்றைக்கு அண்ணா ஆஹா என்ன அண்ணான்னு கூப்பிட இவனை விட்டா வேற யாரு இருக்கா? யாரும் இல்லையே. ஒருவனும் கிடையாது. ஆமாங்க தம்பி அண்ணா அண்ணா ஓர் ஊரு ஓர் குளமும் இல்லா என்னை ஓர் உருவம் ஓர் குலமும் எல்லா என்னை தம்பி உங்கள் குல துள்ளோரில் என்னை ஒருவனாக்கி தம்பி தேர் ஊரும் அவர் மனைக்கே வளர்ந்த என்னை தம்பி செம்பொன்னும் மணிமுடியும் சூட்டி அம்பூராசி தம்பி நீர் ஊரும் புவிப்பாளர் பலரும் போட்டு நீரூரும் புய்பாளர் போட்ட தம்பி நின்னிலும் சீர்பெற வைத்தாய் நினைக்கே நன்றி தம்பி ஏர் ஊரும் கதிர் முடியா உற்ற போரில் தம்பி யாருக்கு நீ என் உயிரை அளிப்பெணி அம்புவாயே தம்பி அண்ணா அண்ணா ஓர் ஊர் ஓர் குளம் இல்லா என்னை ஆஹா என்னை பெற்றெடுத்த தாய் தகவன் யார் என்று தெரியாத போது எந்த ஜாதி மதத்தை சேர்ந்தவன் என்று புரியாத போது தனக்கென்று 99 தம்பிமார் இருக்க என்னை ஒரு தனையனாக பாவித்து ஆமா பாருங்கள் அண்ணா அப்படி என்று அழைத்து ஆஹா இந்த அங்கு தேசத்தை மகள் சுட்டி கொடுத்தான். ஆமா என்ன ஆ இந்த காலத்துல பக்கத்து வீட்டு குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு என்ன வேலை மிரட்ட காலம் இது. ஆமாங்க ஆனா எனக்கு நான் யாருன்னே தெரியாது. என்னை பெற்றெடுத்த தாய் தகவன் யார் என்று புரியாது. அப்பவே தனக்கென்று 99 தம்பிமார் இருக்க என்னை ஒரு தனையனாக பாவித்து பாருங்கள் அண்ணா என்று அழைத்தான். ஆமா தம்பி அண்ணா அண்ணா ஒன்று உறுதியாக சொல்கின்றேன், ஆஹா என்னை எடுத்து வளர்த்தான் பார் ரவீந்திராவை அவர்களுக்காக இந்த உயிரை விட்டா விடுவேன். ஆஹா இல்ல சத்தியம் உனக்காக எவனுக்காக தம்பி தம்பி ஏன்னா உயிரை விடுறேன்னு சொல்றியா அண்ணா தம்பி அண்ணா தம்பி இது நான் மட்டும் தம்பி அண்ணா அண்ணா இது நாள் வரையிலும் என் தம்பி இருக்கா அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு தாட்சனை பாத்துருந்தேன். ஆனா இப்ப என்ன சொல்றான்? அண்ணா 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 தம்பிமார் அனைவரும் போட்டு செத்துட்டான், இறந்து விட்டார். இருக்கக்கூடிய நாளோ 2 நாள் கர்ணன் துரியோதனை. ஆமா இருக்கக்கூடிய ஆளோ 2 நாள் தான். கர்ணன் துரியோதனா. ஆமா இருக்கக்கூடிய நாள் 2 தான். 2 நாள் தான். 17 18. அப்ப நான் இது நாள் வரைக்கும் தம்பி இருக்கான்னு பார்த்தேன். ஆனா என்ன சொல்றான்? என்ன அண்ணா அண்ணா நான் இருந்து போயிடுவோம் போல இருக்குது. ஓஹோ அவன் பயப்படுறான். தம்பி அண்ணா இனி நீ எப்ப பயந்தியோ இனி ஒரு நிமிஷம் தாமதம் கிடையாது. அண்ணா நான் சண்டைக்கு போதா இருக்கேன். இப்படி யாரை பார்த்து வைக்கிறேன்? அண்ணா எதுக்காக
அண்ணா ஆஹா அவனு ஐவராஜாக்கள் அப்படியே அசை கொலையாமல் இருக்கிறாங்க அண்ணா அண்ணா தம்பி அண்ணா இவர் ராஜாக்கள் அப்படியே இருக்கானே ஆமா தம்பிமார் அனைவரும் இறந்து போயிட்டான் செத்துட்டானுவ நம்மளுடைய சேனைகள் அனைத்து மாண்டு போச்சு ஆமா அண்ணா அப்படின்னு பஞ்ச பசங்களை பார்த்து போயிடுறான் அதானே தம்பி தெரியாதுறான் அண்ணா 18 வருஷம் காட்டு கடை வச்சு என்னங்க இவர் ராஜாக்கள் ராஜாக்கள் கானகம் குடி புகுந்து குடி புகுந்து 12 வருடம் 12 வருடம் வனவாசம் ஓராண்டு அக்காவாசம் காட்டுல சாப்பிட சாப்பாடு ஏது? ஒண்ணு இருக்காது குடிக்க ஜலம் ஏது இல்லங்க உயிர் போயிச்சா போதும் இருக்காங்க ஆமா அவனு போய் பெருசா பேசிட்டு இருக்க பெருசா பயந்து கிடக்கு அவனை பார்த்து யாரா யாரா அண்ணா அண்ணா அவன் கெட்டத்து விமானம் தடிப்பையிலாகவே மங்கதைய கரத்திலே தாங்கி அதோ அந்த பகவந்த பயமா இருக்கு அண்ணா பயமா இருக்கு அதோட மட்டுமல்ல அண்ணா அந்த அர்ஜுன ஒரு மக்கள் சொல்லி அர்ஜுன ஒரு மக்கள் தடிப்பையிலாகவே ஒரு மக்கள் கதைய கரத்திலே தாங்கி வருகிறான் சிலையை கரத்திலே பிடித்து அந்த வில்லாளி அர்ஜுன ஒரு பக்கம் வர அண்ணா அண்ணா பயமா இருக்கு அண்ணா தம்பி அண்ணா 16,000 யானை பலம் தானபலம் 10,000 சிங்க பலம் படைத்த ஆமா அண்ணா வேமா ஒரு பக்கம் கதை ஏந்தி வருகிறான் அதோ பேடி பயிலாகி அர்ஜுன ஒரு பக்கம் சிலை ஏந்தி வருகிறான் அவனை பார்த்தா பயமாகுது பயமாகுது அண்ணா அப்படின்னு சொல்றான் ஆமா அண்ணா தம்பி அதிபர் நின்று அர்ஜுனன் மேல இந்த பாபு பாபு நீ ஊம்பு பாம்பை எங்க பிடிச்சா கடிக்காது எனக்கு தெரியல எங்க பிடிச்சா கிடையாது நுனிவாலை பிடிச்சா வளைச்சு கொட்டு வளைச்சு கொட்டு. நானே இந்த சபைக்கு வரணும் எங்க புந்து எங்க பூந்து எங்க போய் எங்க பூந்து எங்க போய் எதிரினால் எனக்குடைய நாகாஸ்திரத்தை நாகேசத்தை ஏனால விடுறாரு என்னையா தீபம் காட்டி விட்டு இருந்தோம் என் தலை அப்படியே சும்மா காலடி உடனே சேர்ந்து போயிருக்கோம் ஏன்னா அந்த அர்ஜுனை பார்த்து விடு அண்ணா. எதிரினால் விடக்கூடிய பாடத்தை ஏன் வேலை விடுற அண்ணா பயமா இருக்குதா அண்ணா தம்பி அண்ணா அசுவச்சேரன் சொல்லக்கூடிய நாகக்கடை நாயக்கனை 8 பாம்பு மொத்தம் ஆமா அனந்தன் பதுமன் கார்கோடகன் தட்சகன் வாசுகி இப்படி சொல்லக்கூடிய 8 வகை பாம்பு பாம்பு தட்சகனுடைய பிள்ளை அசுவச்சேரன் சொல்லக்கூடிய நாகக்கடை நாகக்கனை இது ஏற்கனவே காலத்தில் காலத்தில் அந்த பேடி பயிலாகிய அர்ஜுனன் காண்டாவனத்தை எரிக்கும் பொழுது எரிக்கின்ற போது அவனிடம் வாளர் பற்றி என்னிடம் ஓடி வந்து அபயம் புகுந்தது அவயம் பூந்தது என்னன்னு சொல்லுது ஐயா ஐயா, எனக்கு ஒரு நாளைக்கு களம்பாலை கொடுத்து வளர்த்து வந்தான் களம்பாலை கொடுத்து வளர்த்து வந்தால் என்றைக்கா இருந்தாலும் அந்த அர்ஜுன சிரசவன் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் அந்த அர்ஜுனன் சிலம்பனுடைய காலடி வந்து சேரும் சேர்த்துருவேன் அப்படின்னு யாரும் சத்தியம் செய்திருக்கு இது ஒரு பகை ஏற்கனவே காலத்தில் காலத்தில் வில்ல அரங்கேற்ற போட்டியில் அந்த அர்ஜுனனுக்கும் எனக்கும் பகை பகை 2 பகை இருக்க இருக்க. நீ ஏன்டா பயப்படுற அவனை விடுறா வேற யாரு இருக்கான் அண்ணா அதோடு மட்டுமல்ல அல்ல ஆனால் அந்த பேடி பயிலாக அர்ஜுனனுக்கு ரசம் பட்டுறானே அந்த கோபாலக்கண்ணன் ஐயோ ஐயோ அண்ணா தம்பி நாம இருவரும் இருக்கும் போது அவன் இரவில் தனியே
அவனுக்கு தேர்ந்தாரதியா வரான அந்த கோபால கண்ண எந்த நேரத்தில் ஆமா அவன் சூதுக்காரன் ஆமா எப்ப நேரம் கிடைக்குமோ ரெண்டு பேரையும் கொல்றதுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே எந்த நேரமும் அப்படியே தூண்டி மேல போவிட்டா சக்க மேல கண்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆமா எப்ப என்ன நடத்துவாரோ இவனுல விட அவன் தான் பெரிய இதை நம்ம ரெண்டு பேரும் கொண்டுடுவான் அண்ணா. தம்பி அண்ணா அந்த யாதவனாகி கோபால கண்ணன் அர்ஜுனனுக்கு பரிந்து அதை ஓட்டி வரான். அவன் ஏதாவது சூது செய்ய நம்மள மடிச்சிடுவான் கண்டிப்பா அப்படின்னு இவன் சொல்றான். ஆ. தம்பி அண்ணா அவனியில் மணிமுடி நடந்ததோ கடமமாகி அர்ஜுனனே கடலாதிங்கவனே என்று அந்த சிவன் வந்து தேர்வையில் நின்று நான் கொள்வேன் என்று அதை கொள்வேன் என்று இருவர் உயர் வாங்குவேன் செங்கோல் வேந்தே அந்த இருவர் உயிர் வாழ்வேன் செங்கோல் வேந்தேன். தம்பி அண்ணா அந்த அர்ஜுனனுக்கு பரிந்து கோபால கண்ணர் ரதசாரியா வரான். அந்த அர்ஜுனனையும் கொள்வேன். அந்த அர்ஜுனனுக்கு பரிந்து வரான் பா யாரு மாலாகிய கண்ணன் வரான் அவனையும் கொள்வேன். இவ இருவரை விடு. அதாவது பகவானுக்கு மச்சான் அர்ஜுனன், மச்சானுக்காக பிறந்து பகவான் வரான். இந்த பகவான் யாருக்கு மச்சான்? சிவபெருமானுக்கு மச்சான். இந்த இருவருக்கு பரிந்து அந்த சிவனே வந்தாலும் சரிதான் தேர்விடுவதற்கு அவனையும் கொள்வேன். இவங்க 3 பேரை விடுறா. இன்னொரு ஆள் இருக்கான். அவன் யாரு? அந்த பகவனவன் செய்வதால் ஒரு உலகில் உள்ளோர் பகடி முறை தலை காத்து நிகழ்வுண்ணாது. பகவனவன் யாரு? தேவகோமான் தெய்வேந்திரன். அவன் அங்க வரான். அவரு அம்சத்தால் பிறந்தவன். அவனுடைய அம்சத்தால் பிறந்தவன் அர்ஜுனன். அவன் மகனை காப்பாற்றணும் அவன் வந்தாலும் சரி. அவனையும் கொன்று அனைவரையும் வென்று இந்த புவனங்கள் அனைத்தையும் நின் குலை கீழாக்கி போயிடுவேன். அதனால் செய்ய வேண்டும் என்று நமக்கு சதி செய்ய வேண்டும் என்று யார் வந்தாலும் சரிதான். நான் சொல்றேன் கைத்தாம்பளம் கொடுத்தால் ஜெயம் நமக்கு. மதி அன்னாரு சொல்வது நியாயம். ஆமா நமக்கு தாண்டா புத்தி இல்லாத போச்சு. எப்பயுமே புத்தி இல்லையா? என்னைக்கு புத்தி இருக்குது. எப்பவுமே புத்தி இருக்கு. அதனால தானே நம்ம இந்த நிலைமையில வந்து சொன்னது கோவக்குறி எப்படி வந்தது பாத்தியா? அதனால் தாம்பலம் கொடுத்தால் அந்த சிவன் வந்தாலும் சரி, இந்திரன் வந்தாலும் சரி, பாபால கண்ணன் வந்தாலும் சரி, அத்தனை பேரையும் கொண்டு உனக்கு நான் மகிடத்தை சுற்றேன் தம்பி துரியோதனா. தாம்பலம் கொடுறா. எவ்வளவு வெற்றி தாம்பலம் கேட்கிறாரு பாத்தியா? கேளு குடு தாம்பலத்தை கொடுத்து அப்புறமாக குறிச்சாத்திரம் போ. நான் போறேன்பா. மகாராஜா இது மகாராஜா அவர் தான் ஒரு வார்த்தை சொன்னார். நான் போனு. ஆமா நீனாலும் போய் வர அப்படின்னு சொல்லக்கூடாதா? நான் போய் வரேன்டா தம்பி அப்படி சொல்லலாம். அடாடா போறடா அவர் தான் சொன்னாரு போன்னு. நீயும் போறண்டான்னு சொல்றியே. அப்பா மகாராஜா 1 முதல் 16 நாள் வரையிலும் இவங்கிட்ட கைத்தாம்பளம் வாங்கிட்டு போன அனைத்து பேரும் நீ போ அப்படித்தான் அனுப்புனான். ஆமா போனவன் எவனும் திரும்பி வரல. ஆனா அவன் தான் 16 நாளா தோல்வியே இருக்கே. ஆமா அப்படி என்ற ஒரு மனவாட்டத்தினால் அண்ணா நீ போ அப்படின்னு சொல்றான். ஆமா நானாவது போய் வரேன்டா சொல்லக்கூடாதா? நானும் போறேன்டா நீயும் சொல்லிட்டியே. அப்ப விதி என்பது யாரு வருவது வராது, வயல் நிக்காது, நடப்பது நாராயணன் செயல். எது நடந்தாலும் நடக்கட்டும். நம்ம கையில எதுவும் கிடையாது. என்ன பண்ண முடியும்? பின்ன காட்டு ராஜா போன கல்யாணத்துக்கு சேவல் வச்சு வைக்க போச்சான். காட்டு போன கல்யாணத்துக்கு சேவல் வச்சு வைக்க போயிது.
இங்க வாங்க. யாரு காட்டு பூனை யாரு சேவல்? பாண்டவர் காட்டு பூனை மகட தாமலை வாங்கிட்டு போறவெல்லாம் கோயா போய் சாந்தான். ஒரே போயா? வரலையே யாருக்கு ஏய், போடா. 6 மணிக்கு முடிவு. பல பேர் பாண்டவர் பார்த்துட்டோமே. தம்பி அண்ணா கை தாம்பலம் கொடுத்துருக்கியாப்பா? கொடுத்துருக்க அண்ணா. கை தாம்பலம் கொடுத்துருக்கேன். ஆமா அந்த ஆண்டவன் ஆண்டவன் உதவியாலே அமல் செய்ய ஏகியான். ஆண்டவன் தயவினாலே அமல் செய்ய இன்னைக்கு அமர் அல்ல, சண்டை இல்ல, சண்டை இல்ல, சண்டை இல்ல. சண்டை கிடையாது. எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லு. எல்லாம் விடுவா ஆட்டம் இல்லையா கந்தல ஆட்டலனா பட்ட கிளப்பிடுவாங்க. ஆண்டவன் என்று கோபால கண்ணன் பேரை சொல்லி அன்னார் அமருக்கு போக வேண்டாம். அப்பேற்பட்ட நாடு நமக்கு நமக்கு வேண்டாம். 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 அந்த ஆண்டவன் தான் நம்மளுக்கு பகையாளி. அவன் பேரை சொல்லி நீ போய் வெற்றி பெற்ற அந்த நாட்டை கொண்டு வந்து ஆண்டா என்ன? ஆண்டா என்ன அதான், அது அப்பேற்பட்ட அந்த நாடே நமக்கு தேவையில்லை. சண்டையும் தேவையில்லை. சண்டையும் தேவையில்லை. அன்னார் அமரமாகிய குருச்சேத்திரம் செல்ல வேண்டாம். வேண்டாம். நிறுத்து நிறுத்து நிறுத்து. நிறுத்து. தம்பி நீ அந்த ஆண்டவன் தான் கோபால கண்ண பேரை சொல்லி அந்த நாட்டை கொண்டு வந்து இவருடைய கொடுத்தா அந்த பேர் நாடே வேணும். ஆண்டவன்னா பகவான் தான் ஆண்டவன். பகவான் அவன் இவர் ராஜாக்கள் பக்கம் இருக்கானே, ஆ, அவன் பேர் சொல்லிட்டு சண்டைக்கு போறே. போறியே அப்பேற்பட்ட வெற்றி நமக்கு வேண்டாம். வேண்டாம். இந்த நாடு நமக்கு வேண்டாம். வேண்டாம். சண்டையே வேணாம் ஆ, அப்படின்னு அவன் சொல்றான். சொல்றான். அவன் சொல்வது நியாயம்தான். எப்படி? ஆண்டவன் அவன் தானே அவன் சொல்றான். ஆமா. ஆனா ஆண்டவன் என்றால் அந்த மாலாகி கண்ணன் கிடையாது. என்ன அது? ஆண்டவன் அன்னைக்கு கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆயிப்போச்சு ஐயா, எனக்கு பிள்ளை இல்ல, நான் உன்னுடைய சன்னதிக்கு வரேன், என் பொண்டாட்டி தாலி போடுறேன், எனக்கு ஒரு குழந்தை பொந்தா போதுன்னு வேண்டாங்க. அந்த ஆண்டவனே இல்லன்னா யாரு? மத்தவங்க சிவபெருமான் சொல்லியிருப்பாங்க. அந்த சிவனும் அல்ல, அந்த அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ தானே சொல்ல போற. அம்மா ஓட்ட ஓடுற. ஆனா இவன் கை தாமலம் கொடுத்துருக்கான், சண்டைக்கு போன்னு. நான் இங்கே செத்துட்டா அந்த பகவான் வந்து வெற்றி வாங்கி தருவான். அந்த சிவபெருமான் சண்டை போடுவான், சண்டை போட்டு வெற்றி பெற்று தருவாரு. போடுவானா? நான் உயிரோடு இருந்தாதான் என்னால் நடக்க முடியும், நடக்க முடியும். அந்த அர்ஜுனனோடு போர் தொடுக்க முடியும், அந்த அர்ஜுனனை கொல்ல முடியும், ஐயோ ராஜாக்களை வெல்ல முடியும். நான் செத்துட்டா முடியாது. அதனால் இந்த ஆண்டவன் தயவினால் ஆண்டவன்னா நம் உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்க வேண்டும். உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்க வேண்டும். நம்ம உடல்ல 6 கோயில் இருக்கான். 6 கோவில். 6 கோயிலுக்கும் 6 கோவிலுக்கும் இந்த காத்திருக்கு ஒரு மூச்சு காத்து, காத்து அதுதான் போய் பூஜை செய்யலாம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரம். 24 மணி நேரத்திற்கு 21,600 சுவாசம் இந்த மூச்சு காத்து உள்ளே வச்சு வெளியிடுறோம். 1 மணி நேரத்திற்கு 900 சுவாசம் உள்ளே வச்சு வெளியிடுறோம். 900 சுவாசம். ஒரு நிமிடத்திற்கு 72 சுவாசம் இந்த காத்து உள்ள எடுத்து வெளியிடுறோம். ஆனா ஒரே நிமிஷம் அந்த காத்தை நிறுத்திட்டா நான் இங்க செத்துருவேன். அப்ப அந்த காத்து என்ன சொல்லுது? உயிரே இந்த உடலை விட்டு பிரியாமல் உடலே இந்த உயிரை விட்டு பிரியாமல் அப்படின்னு காத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டவன் இந்த பூஜை நின்று போச்சுன்னா நம்ம போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. அதனால் இந்த ஆண்டவன் தயவினாலே அமர் செய்ய ஏகினானும் பாண்டவன் புதல்வன் தானோ பர்க்குணன் தன்னை எந்தன் பாண்டவன் புதல்வன் தானோ பர்க்கணன் தன்னையாலும் நீண்டதோர் பாடத்தாலே நிலை கலங்கிடவே செய்து மீண்டும் நான் வருவேன் மன்னா விட எனக்கு அளித்தீரானா? அண்ணா சொல்வது நியாயம். எப்படி? அவங்க அல்ல, ஆண்டவன் அல்ல, ஆண்டவன் கிடையாது. இந்த எவ்வளவு கருத்தா சொன்னார் பாத்தியா? கண்டிப்பா கரெக்ட் கரெக்ட். நமக்கு தான் புத்தி இல்லாதனமா ஏதோ பேசுதான் தெரிஞ்சுக்கிறேன். புத்தி இல்லையா? நமக்குதான் எப்பயுமே புத்தி இல்லையா? நமக்கு ஒண்ணு தெரியும். அப்படியா சொல்ற?
எப்பவுமே புத்தி இல்லாதால் தான் ஊர் ஊரா முதிரையை தேடுறோம். இப்போ அண்ணா தம்பி சரி அண்ணா சரி சரி அப்படி இல்லை நேரம் இல்லை தேடிக்கிறேன் அப்புறம் தம்பி என்னைக்கு வில்லரங்க போட்டில அண்ணா என்று அழைச்சேனோ அன்று நாள் என்று வரைக்கும் அந்த இருமுகமும் ஒரு முகம் போல் இருந்தது. ஆமா இன்றைக்கு அமரமாக குருஷேத்திரம் போனான்னு தாமலம் கொடுத்தேன். கொடுத்தா தம்பி துரியோதனா ஆஹா. நில்றா நில்றா. நில்றான்னு என்ன உத்து உத்து பாக்குறியா என்ன பாக்குறியா என்னைக்குமே இந்த மாதிரி பார்த்தது இல்லையே. இல்லையா அண்ணா தம்பி அண்ணா குருஷேத்திரம் போறேன். ஆமா சண்டைக்கு போறேன். போறேன். நான் போய் திரும்பி வரவா போறேன். வரவா போறேன்னு சொல்றாரு. ஆ? ஜெயம் பெற்று கொடுப்பாருன்னு பார்த்தா நீ நான் வரவா போறேன்னு சொல்றியா அண்ணா அண்ணா ஏன்டா அப்படி சொல்ற அண்ணா அப்பா அண்ணா மனோ ஓ 16 நாளா கைத்தாமலம் கொடுத்து ஆமா போ போ அப்படின்னா ஒரு பாவி வரல. திரும்பி வரல. ஆ? நான் மட்டும் என்ன விதி விலக்கா? அதானே. நான் மட்டும் போய் ஆ. திரும்பி வந்து ஆ. இவன் முகத்தை பார்க்கவா போறேன். வரவா போறேன்னு சொல்றாரு. ஏன்னா பார்க்கவா போறேன்னு சொல்றான் அண்ணா அண்ணா ஏன்னா அப்படி சொல்றான் அண்ணா உடனே நம்பின்னு இருக்கேன் நானு ஆ? அப்படி இல்லடா. அப்பே நாடகத்துக்கு வரலான்னு கிளம்போதே எனக்கு ஒரு சயனம் கட்டுச்சு. உனக்கு என்னடா ஜெயம் தாளகரம் பொண்டாட்டி எதிரில் வந்தா. தாலிக்காரன் முன்ன தாலி எடுத்துட்டு இருக்குது. அதானே என்னடா நான் என்ன சேர்த்துட்ட மாதிரியும் நான் உயிரோட தான் இருக்கிறேன். சொல்லுடா மாமா ஒண்ணு போய். அப்பா அண்ணா அவன் சொல்றான் ஏன்னான்னு. ஆ. அப்படி கிடையாது. ஆ. இப்ப அவன் எப்படி இருக்கான்? அதான் வேற அழுது இருக்கிறாரு போறான். 16 நாளா தோல்வி தோல்வி தோற்றுவோன்ற வேதனை வேதனை இல்லைங்கிறாப்ல. அழுதுக்கம் சிந்தனையா சோகமா இருக்கான். ஆமா ஆனா நான் சென்று சென்று அந்த அர்ஜுனனை கொன்னுட்டா கொண்டுட்டா. இவன் ராஜாக்களும் ஆ. தன்னைத்தானே செத்துருவான். தானுக்கு தானா செத்துருவான். ஆமா அப்ப இந்த லில்லியா கிருஷ்ணாவூர்த்தி இருக்கு. ஆ. இவன் தான் ராஜா. ராஜா அப்ப இவன் முகம் எப்படி இருக்கும்? அப்படியே சும்மா அலங்காரமா இருப்பாரு. அப்படி அப்படி கல 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 கலன்னு சிரிச்சு இருப்பான். ஆமா இது சோகமான முகத்துல திரும்பி வந்து பார்க்கவா போறேன். அதானே நீதான் போக போறிய ஏய் எங்கடா போற சண்டைக்கு. ஓ அமரபாகிய குருஷேத்திரம் போறான்னு சொல்லு ஆ. நீ போக போறீனா அவனுக்கு மாதிரி சொல்றடா 2-3 மணி நேரம். தம்பி அண்ணா குருஷேத்திரமாகி அமர்க்கல பூமியை நோக்கி நோக்கி. என்னுடைய கற்பக தேரானது கற்பக தேரானது இன்று போய்கொண்டிருக்கின்ற வேளையில் இன்னைக்கு போய் கொண்டு இருக்கின்ற வேலையில் தம்பி அண்ணா இன்னைக்கு ஏன் தேர் போகட்டும். போகட்டும். தப்பாமல் இன்னைக்கு ஏன் தேர் எங்க போகுதோ போகுதோ. நாளைக்கு தப்பாம உன் தேர் அங்க வந்து சேரட்டும். ஏய். ஐயா வேலூர்ல கப்பல் செய்த ஐயா வெகு தூரமா போனது என்ன? அண்ணா 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 தம்பி அமரபாகிய குருஷேத்திரம் நாடு ஏதேர் போகட்டும் தம்பி நாளைக்கு தப்பாமல் போதேன்னு அங்க வரட்டும் நீ சொல்ற அந்த பையன் மோள அடிச்சு காட்டுறான் இவன் என்ன வேலூர்ல கப்பல் செய்யறான் நான் வரட்டும் இதெல்லாம் நீ செத்துட்டா பார்க்க முடியுமா? அதெல்லாம் வாட்சி காமிக்கலாம். தம்பி அண்ணா அப்படி கிடையாதுடா. தவறா நினைக்க வேண்டாம். சரி தப்பா புரிஞ்சுக்கலாம் பாத்தியா? ஆமா எப்பயுமே உன் புத்தி அழுப்ப புத்தியா? தம்பி அண்ணா இன்னைக்கு நான் சென்று செத்து. அந்த அர்ஜுனனை கொன்னுட்டா கொன்னுட்டா. ஐயோ ராஜாக்கள் தானா செத்துருவான். அண்ணா, 4 பேர் போயிடுவோம் ஐயோ ராஜாக்கள் கூண்டே அத்து போச்சு. அத்து போச்சு. அப்படி இல்லையா கிருஷ்ணாபுரத்துக்கு இவன் தான் ராஜா. நீதான் ஆள போற. இந்த ராஜாவா உன் தேர் மீது ஏறி ஏறி. இந்த டெல்லியா கிருஷ்ணாபுரத்தை ஊர்வலமா வாடா. ஆடா சாபா அண்ணா 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 அடே மறைமுகமா நேரா சொல்லாத. கரை கரை அண்ணா சொல்வது நியாயம் நியாயம். கரை 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 2
பேருமே அண்ணா, ஆ. இன்றைக்கு நான் அர்ஜுனனை பற்றி விட்டால் 4 பேரும் தானா செத்துருவாங்க. தேர்மையில அமர்ந்து ஊர்வலமா அண்ணா. அண்ணா, இப்பேற்பட்ட அண்ணன் இந்த முடி நான் 5 பேர் அனுப்பிச்சுக்குது. இந்த முடிய 5 பேர் அனுப்பிச்சு போய் சேர்ந்தாங்க. இப்ப நீ 6வது ஆளு 6வது ஆளு பண்ணி வச்சுக்கிற. வச்சுக்கிற. இந்த பிச்சான் என்ன செஞ்ச முடிதான் இது. ஆமா, அவரு செஞ்சு கொடுத்த முடிய 5 பேர் அனுப்பிச்சுட்டாரு. ரைட்டு. இப்போ ஒன்னே அனுப்புறதுக்கு வழி பண்ணிக்கிறாரு. இங்கதான் தாங்கள் சேகரையா கலைமாமணி விருது பெற்ற சேகரையா என்றைக்கு ஜமான ஆரம்பிச்சாரோ 31 வருஷம். கரெக்ட். அந்த நாள் இன்று வரைக்கும் தாளக்காரையான்னா காய்வேரி முண்டிய மனோ அங்க போன இங்க போய் இங்க போனா மறுபடியும் திருப்பி ஆகணும். அது இழுத்துக்கினே வந்துடுது. ஆனா இது வரைக்கும் தாளாடுச்சுக்கினே மனோரஞ்சன். ஆமா, புது தாளக்காரன் இவனை சாலுவாக சாமி சாரு பண்ண அதுக்கு முன்ன 5 பேர் 10 பேர் தாளாட்டு எல்லாம் போயிட்டான். உனக்கு முன்ன தாளாடுச்சு பெத்த முருக்கம்பாடு பெத்த வாடு. ஆனா வேளாந்தூர் ரவி இன்னும் அப்புறம் அவரு பொட்டி கவுண்டரு எல்லாரும் போயிட்டாங்க. இன்னும் மனு மட்டும் இருக்கிறான் கல்லு மாதிரி. அதனால நான் போவேன்னு நினைக்கிறேன். நான் செத்து பால் வரத்துக்குள்ளே 15 பேர் கிட்ட இருந்தாங்க போவேன். அவனு மாட்டேன். நான் என்ன பாவம் பண்ணலாம்? கல்யாணம் ஆகல. சரி சரி அவனை விடுறா. சரி, அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு போறான். தம்பி, அண்ணா கை தாமம் கொடுத்துருக்க. ஆமா, சண்டைக்கு போக சொல்லி. ஆமா தம்பி, அண்ணா நான் போறேன்டா. ஓ நான் போறேன்டா. ஆனா ஒண்ணு ஆனால் ஒன்றுனா ஆனால்னா அதுல உள்ள விஷயம் இருக்கு. என்னன்னா என்னென்ன விவரம்? தம்பி, அண்ணா நான் சண்டைக்கு போறேன்டா. ஓ ஆனா ஒண்ணு. ஆனா ஒண்ணு ஆவன்னா ஒண்ணுன்னா என்னடா? அதான் ஒண்ணுமே புரியல. ஆனால் ஒண்ணுன்னா என்ன இக்கு வைக்கிறேன். என்ன கேக்குறீங்களா? தம்பி, அண்ணா, எனக்கு ஒரு தாட்சி இல்லை. இன்னுமோ செய்திகளாய் அந்த தினகரன் போலே கிருஷ்ணன் சாரதியாக வாரா. தம்பி, அண்ணா அந்த அர்ஜுனனுக்கு பரிந்து ரத ஓட்டு வரக்கூடிய ஆள் யார்? ஓட்டுறான். கோபால கண்ணர் ரத ஓட்டி வரான். ஆமா, அண்ணவனுக்கு சமமான ஒரு ஆளை எனக்கு ரதசாரியா கொடுத்தார். நான் சண்டைக்கு போறேன்டா. ஓ ஆமா, அது ஞாபகமே இல்ல. எவ்வளவு காலமா நீ நானும் இருக்கோம். ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு உபகாரம் செய்யறியா? எங்க அண்ணா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நீ ரதம் ஓட்டணும். நான் ரதம். ஆமாண்டா. ஏறு ஓட்டினாலே மட்ட ஓட்டுவேன் நானு. ஏண்டா நீ போய் ரதம் ஓட்ட கூப்பிடுறேன். ஒன்னு முத ஒன்னு கூப்பிட்டோம் பாடுறாடு. பையா மகாராஜா, எங்க அண்ணா இருக்கு ரதம் ஓட்டுறியா? ஓ எங்க அண்ணா இருக்கு அவன் ரதம் ஓட்டுவோம். பிரமாதமா ஓட்டுவோம். 3 சக்கர வண்டி. அப்ப நொண்டி நானே. குப்பா எவ்வளோ கூப்பிடுற மகாராஜா? நீ எங்க அண்ணனுக்கு தேர் ஓட்டுறியா? உடனுக்கா? ஆமா. ஐயோ அவரா, நீ தேர விட்டோன்னா அவன் சேன் போட்டுற மாதிரி இவனுக்கு செவிடாங்க. இவன் ஏதோ ஒரு காது காக்கற விட்டானா எங்கன்னா மடக்கி விட்டுருவான் ரதத்தை. ஐயா மத்தலாக ஓட்டுவான். ஐயா மத்தலாக அண்ணா கோபால கண்ணனுக்கு சமர்ப்பணமா ரதம் ஓட்டுவதற்கு ஆளுங்க யாரும் இல்லையா? அண்ணா சொல்ற. ஆமா, இவனெல்லாம் போய் கூப்பிடுறேன். அண்ணா ஏறு யாரு வேணாலும் ஓட்டலாம். ஆமா, காரும் யாரு வேணாலும் ஓட்டலாம். ஆமா, தேரு யாரு வேணாலும் ஓட்டலாம். ஆனா எதிர் வரக்கூடிய ஆள் எப்படி வரான்? அவன் தெளிவாதான் வரானா? பூபதி மாதிரி குடிச்சிட்டு தான் வரானா? ஓஹோ, அப்படியா? அப்படின்னு அவன் எப்படி வரான்? அவனை பார்த்து அவனுக்கு தகுந்த மாதிரி ஓட்ட முடியாது. நிறுத்தி போகணும். லக்கு பார்த்து ஓட்டணும். அதுக்கு அப்படி ஒரு ஆள் தேவை. அது ஆள் யாரு? ஒரு ஆள் இருக்காரு. யாரண்ணா? யாரு? யாரு? அந்த மன்னனேரி சல்ய மாமனு சாரதியுமானால் கண்ணி உடன் ஐவர்களை கண்டு பெற்று மாத்திர வேஷத்தில் ஆண்டு வரக்கூடிய சல்லியமாம இருக்கார் பார். ஓ ஆமா ஆமா, சிவபெருமான 3 முறை நேரா பார்த்தவர் எதிர்வா முடிவு பண்ணியவன். ஆமா, அவரை விவசாயியா கொடுத்தால் வெற்றி நமக்கேடா. அண்ணா
சொந்த தாய் மாமன் எனக்கு அவரை கை கால் பிடித்து எப்படி நான் தேர் சாரதியை கொண்டு வந்து அமர்த்துற பொறுப்பு என்னது நீ புறப்படு நான் போய் மாமனை இதோ சாரதியா நான் கொண்டு வரேன் மகாராஜா கைத்தாப்புல வாங்கிட்டோம் வாங்கிட்டோம். நம்ம சண்டைக்கு போறோம். ஆமா. யுத்தம் என்பது ஒரு பங்கல்ல கிடையாது. ஆமா மகாராஜா. எதிரி பானம் பட்டு நம்ம இறந்து போயிடலாம், இல்ல நம்ம பானம் பட்டு எதிரி இறந்து போயிடலாம், அது தெரியாது. தெரியாம அதனால் கட்டி மனைவி இருக்கா, அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லி அவ கையால தாம்பளம் வாங்கிட்டு போனா அதனுடைய ஒரு ராசி பலனால கையாசியாவது நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் வெற்றி கிடைக்கலாம் இல்ல கிடைக்கலாம் போகலாம். ஆமா, அதனால் ஏன் மனைவி இருக்கா, ஓஹோ அவர் பொண்ணுருவி அவளும் நான் அழைத்தேன் என்று அவளும் அவளுக்கு அருகாமையில் தாய் வீட்டு சேதனம். ஆமா, சுந்தர தாதி இருப்பா. இருவரையும் நான் கூட்டின போ, உடனே போய் வரேன். இன்னும் சுபேஜயம் இதே ஆனாபிரந்தான நகரத்திலே வாசமா இருக்கக்கூடிய அது ஒரு ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயா ஐயா அவர்கள் நம் கம்பெனியை பாராட்டி கோடையிடம் இருந்த இந்த சக்கரவர்த்தி பிரபுவுக்காக 100 ரூபாய் சன்மானமா கொடுத்திருக்கின்றார். அண்ணன் குடும்பத்தில் அவர் குலதெய்வம் இருந்து என் நோயற்ற வாழும் குறைவில்லா செல்வத்தை கொடுக்கணும் அம்மனை பிரார்த்திக்கிறார். கருணாபிஷேகன் அவர் மனைவி அழிக்க இதோ பொன்னுருவி தற்போம்.
வீர